மிளகாய் கடையில் சாதத்துக்கும் ராகி களிக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்போவுமே காரக்குழம்பு சாம்பார் சாப்பிட்றோங்க, அதனால் வித்தியாசமாக மிளகாய் கடையிலும் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடையில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சது 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 15 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மிளகாய் கருகாமல் வறுக்கணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வறுப்பட்ட பிறகு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பெரிய தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு 200 ml தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில். இப்போ வெந்துடுச்சுங்க. நம்ம ஒரு சட்டில் முதல்ல மிளகாயும் புளியும் போட்டு மசிச்சுக்கலாங்க. மிளகாய் மசிய கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக கடைஞ்சிக்கலாங்க மிளகாய். இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் சட்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் கடைஞ்சிக்கலாங்க. தண்ணி இருந்துச்சுன்னா கடையும் போது தெரிக்கும். நம்ம லேசாக தாங்க கடையணும். வெங்காயம் எல்லாம் பல்லுக்கு கொஞ்சம் தட்டுப்படணும். இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சாச்சுங்க. மிச்சம் இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிளகாய் கடையிலுக்கு வடகம் சேர்த்து தாளிச்சா நல்லா இருக்குங்க. நீங்கள் வடகம் இல்லைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கூட தாளிச்சிக்கலாம். வச்சிருக்கிற மிளகாய் கடையில் இதில் சேர்க்கலாம். இப்போ இந்த பதத்தில் இருக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.